இங்க இடிஞ்சு போன ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட தன்னோட குடும்பத்தை காப்பாத்த ஒரு டாக் கண்டினியூஸா அதோட கால்ல பிளட் வர்ற வரைக்கும் தோண்டுது. அது பத்தாதுன்னு தன்னோட குட்டிகளையும் கூட்டிக்கிட்டு தோண்ட வைக்குது. அவங்கள காப்பாத்த வேற வழி தெரியாம குறைச்சிக்கிட்டே இருக்குது. சத்தத்தை கேட்டு குட்டி பொண்ணு மயக்க நிலையில இருந்து முழிச்சிடுறா. அதுக்கப்புறம் மயக்க நிலையில இருந்து அவளோட தாத்தாவை எழுப்ப ட்ரை பண்றான். அவர் முழிச்சிக்காததை பார்த்த அந்த டாக் இன்னும் சத்தமா குறைக்க ஆரம்பிக்குது. ஆனா அவரு இன்னும் அன்கான்சியஸாவே இருக்காரு. சடன்லி அந்த டாக் அங்க இருந்து வேகமா ஓடி போகுது. எங்க போகுதுன்னு பார்த்தா அது தூரத்துல இருந்த 2 ரெஸ்கியூவர்ஸ் கிட்ட தான் போயிருக்குது. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிற விதமா அவங்களோட கிளாத்ஸை பிடிச்சு இழுக்குது. முதல்ல அதை விளையாட்டா நினைச்சு அந்த ரெஸ்கியூவர்ஸ் தள்ளி விட்டுறாங்க. ஆனா அந்த டாக் கண்டினியூஸா அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச ஒருத்தன் அந்த டாக் கிட்ட உனக்கு எதுவும் ப்ராப்ளமானு கேக்குறான். அந்த டாகோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த டாக்கை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அந்த டாக் ரைட்டா அவங்கள அதோட இடிஞ்சு போன வீட்டுக்கு கூட்டிட்டு வருது. அதை பார்த்து ஷாக் ஆன அந்த ரெஸ்கியூவர்ஸ் இமிடியேட்டா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க அந்த தாத்தாவும் குட்டி பொண்ணும் இடிபாடுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியில அவங்கள பாதுகாப்பா வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ ரெஸ்கியூ பண்ற ஹெலிகாப்டரும் அங்க வந்துருது. அந்த ரெஸ்கியூ டீம் ஃபர்ஸ்ட் கிராண்ட்ஃபாவை செக்யூர் பண்ணி ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. அடுத்ததா அந்த குட்டி பொண்ணோட டேன் வரும்போது அவங்கள காப்பாத்தின அவங்களோட அந்த டாக் ஃபேமிலியையும் கூட்டிட்டு போலாம்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேக்குறான். ஆனா கிராண்ட்ஃபாவோட இன்ஜுரி காரணமா சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருந்ததால அந்த சோல்ஜர் ஹியூமன்ஸை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அர்ஜென்ட்டா கூட்டிட்டு போக முடியும்னு உறுதியா சொல்லிடுறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணு அந்த டாக் ஃபேமிலியை விட்டு பிரிய முடியாம ரொம்பவே அழுதுகிட்டே போகிறான். அந்த டாகும் அவங்கள விட்டு பெரிய மனசு இல்லாம குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஃபைனலி அந்த பொண்ணை ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு கிளம்பும் போது அந்த டாகும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகுது. ஆனா ஹெலிகாப்டர் வேகத்துக்கு அந்த டாகால ஈடு கொடுக்க முடியாததால அது பாவமா ஹெலிகாப்டரை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிக்குது. அந்த குட்டி பொண்ணும் ரொம்பவே ஏங்கி அழுகுறா. அதுக்கப்புறம் அந்த டாக் திரும்பவும் அதோட குட்டிங்களோடய போய் சேர்ந்துருது. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி அந்த டெஸ்ட்ராய் ஆன வீட்டுக்கு திரும்ப வராங்க. அந்த குட்டி பொண்ணு அந்த டாக் ஃபேமிலியை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அது கிடைக்காததால மனசு உடைஞ்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க அந்த டாகோட குட்டி ஒண்ணு வேகமா இவங்கள பார்த்து ஓடி வருது. அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு ஹாப்பியாகி வேகமா போய் அதை தூக்குறான். நெக்ஸ்ட் மீதி உள்ள 2 குட்டிங்களும் பின்னாடியே ஓடி வராங்க. ஆனா அந்த மதர் டாக் மட்டும் இல்ல. அந்த குட்டி பொண்ணோட குறைஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் தூரத்துல டேட்டியா பாடி ஃபுல்லா காயங்களோட சோர்வா ஒரு டாக் வர்றத பாக்குறாங்க. பார்த்தா அது அந்த குட்டிங்களோட அம்மா தான். ரொம்ப நாளா குட்டிகளுக்காக உணவு தேடி பசியால வாடி போய் அதோட தோற்றமே மாறி போயிருக்கும். உடனே அந்த குட்டி பொண்ணு வேகமா ஓடி போய் அந்த டாக்கை கட்டிப்பிடிச்சு சாரி சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே அந்த டாகும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருது. அந்த குட்டி பொண்ணு கொண்டு வந்திருந்த ஃபுட் எல்லாத்தையும் அந்த குட்டிங்களுக்கு கொடுக்குறான். குட்டிங்களும் எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே உலகத்துல உள்ள ஒவ்வொரு அம்மாவும் தியாகத்தின் சின்னம் தான். உங்களுக்கு உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க.